Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு சிஎம் தொகுதி இழந்தது ஒரு திமுகவுக்கு பெரிய ஒரு தன்னுடைய கோட்டைன்னு சொன்ன இடத்துல இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. உளவுத்துறை என்ன பரிந்துரை என்ன பண்ணுறாங்க, திருவாரூர் கலைஞர் பாணியில் திருவாரூர் போயிடுங்க. அதை அவர் சிஎமோட காதுக்கே கொண்டு போகல. இல்லை தெரிஞ்சும் இது பண்ணாங்களா, தைரியம் கொடுத்தாரா? ஏன்னா சேகர்பாபு நான் பார்த்துக்கிறேன் அந்த எல்லா வேட்பாளருமே மாற்றினார். இதே வார்த்தையை தான் பரந்தாமன் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதே தான், அதே பார்த்து தான் எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ என்னாச்சு, 38 தொகுதியும் பார்த்துட்டாரு. மைக் டைசன், நம்ம ஜெயக்குமார் அண்ணன் ஆட்டோ ஓட்டு ஒரு சாமானியன் ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் பேசும் பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு அடுத்த நாள் அவங்க திருப்பதி போயிட்டு வராங்க, நேரா வந்தது அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. இவங்க இது நடந்துட்டு தான் இருக்கு. திருஷா அங்க போய் நிக்க போறாங்க, துணை முதல்வர் ஆக போறாங்க. விஜயகாந்தோட மகன் வேவா வயலோட பொண்ணை திருமணம் செய்து வைக்கிறதாவும், அதுக்காக அவருக்கு ஃபர்ஸ்ட் 6 சீட்டு சொன்னது 8 ஆனது. அப்புறம் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது, அதுக்கப்புறம் 10 சீட்டுன்னு சொல்லி அதிகரிச்சாங்க. இந்த 10ல் எத்தனை வந்திருக்குன்னு இப்போ நீங்க பாத்தீங்க. தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டு ஜெயிச்சாலும் அவங்க கூட்டணியே இல்லாம நாங்க ஜெயிப்போம்னு சொன்னா அது அவங்களால நிறைவேற்ற முடியல. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசின் அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானுச்சு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது. குறிப்பாக அதிக இடங்களை பெற்ற தாவேகா இன்னைக்கு ஆட்சி அமைப்பாங்க, கவர்னருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் யார் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்களா, அதிமுக கூட்டணியில் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. சென்னை அந்த KTCCங்கிற ஜோன், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இது திமுகவினுடைய கோட்டையாக அறியப்பட்ட இடத்துலலாம் இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட 2 இடங்கள் மட்டும்தான் 16 தொகுதிகள் இருக்கக்கூடிய சென்னையில் வெற்றி பெற்று இருக்காங்க. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் தோல்வியை தழுவுறாரு. பல அமைச்சர்கள் தோக்குறாங்க. அதிமுகவும் தோல்வியை தழுவுது. அதிமுக 2வது இடத்திலிருந்து 3வது இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. திமுக ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்திருக்கு. ஆனாலும் முதல்வர் ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார். இப்படி பல மாற்றங்கள், பல அதிசயங்கள், பல ஆச்சரியங்களை நேற்று இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு வழங்கியிருக்கு. இது தொடர்பாக கூடுதல் தகவல்கள், முதல்வர் தோற்றதற்கு காரணமே சேகர்பாபு தாங்கிற மாதிரியான விஷயங்களும் எழும்பூர் முன்னாள் MLA பரந்தாமன் மாதிரியான நபர்களால் முன்வைக்கப்படுது. இதெல்லாம் குறித்தும் இதனுடைய பல கோணங்கள் குறித்தும் பேசுறதுக்காக நம்முடன் அரங்கத்துக்கு வந்திருக்காங்க நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் பிருத்திவி. எப்படி பார்க்குறீங்க தேர்தல் முடிவு? குறிப்பாக சென்னையில் ஏன் திமுக தன்னுடைய கோட்டைன்னு சொன்ன இடத்துல இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு? அது முக்கிய காரணம் ஒரு தாவேக்காவோட தாக்கம், அது ஒரு அலைன்னு சொல்கிறாங்க. இது திமுக தரப்பில் தவறுகள் பண்ணதுனால தான் இந்த எலெக்ஷனில் இந்த தோல்வின்னு சொல்லலாம். முதல்வர் உட்பட முதல்வர் தொகுதிகளில் நடந்த பிரச்சனைகள் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த உரையாடலே வச்சுருக்கோம். 118 தொகுதியை டிவிகே ரீச் பண்ணாங்க. அப்படி கூட்டணியோடு வச்சாங்கன்னா தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியும். இது ஒரு பக்கம் போகுது. அப்படி இல்லைன்னா கவர்னர் ஆட்சி போயிட்டு அப்புறம் யாராலும் பெரும்பான்மை நிரூபிக்கலாம், கலைச்சிட்டு திரும்பி எலெக்ஷன்ட்டு ஒரு கோணம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த கட்சியோட தலைவர் விஜய் பெரம்பூர்லேயும் திருச்சியிலையும் ஜெயிச்சிருக்காரு. அந்த திருச்சியில் பார்த்தீங்கன்னா இனிகோ இறுதியராஜ் அவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நல்லிணக்க பேரவை மாதிரி ஒரு வச்சிருக்க ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. ஆனால் அவரே தோற்கடிக்கப்பட்டார். அப்படின்னா இந்த கிறிஸ்தவரோட வாக்கு அங்கே அவருக்கு விஜய்க்கு அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு ISஓட ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அதே போல் தான் பெரம்பூரும் பார்த்தீங்கன்னா அதோட தாக்கம் இருந்திருக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க 108 இடங்களை பிடிச்சிருக்காங்க. அதே போல் 108 இடம் பெரும்பான்மை வரலை. ஆனால் இதுக்கு முன்னாடி இவர் விஜய் சாதனை பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருலாம் சொல்கிறாங்க. ஜெயிச்சிருக்காங்க, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே NT ராமாராவ் ஆந்திராவில் கட்சி ஆரம்பித்த 9 மாதத்துலேயே பெரும்பான்மையாக ஒரு இடத்த சீட்டு வென்று முதலமைச்சர் ஆயிருக்கார். அந்த ரெக்கார்டு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அப்போது ஆரம்பித்த இதில் ஃபஸ்ட்டு அவர் தோத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் MLA எலெக்ஷனில் எம்ஜிஆர் தோக்கலை. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எம்ஜிஆர் தோத்தது உண்மை. ஆனால் அடுத்து ஒரு 77 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தனிப்பெரும்பான்மையாக கூட்டணி வச்சார். அந்த டைமில் கூட்டணி CPM ஃபார்வர்ட் பிளாக் ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க, CPM 12 சீட்டு ஜெயிக்கிறாங்க.
அதே போல் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஆனாலும் தனிப்பெரும்பான்மையாக அதிமுக வந்து அன்றைக்கி வந்து 130 சீட்டோட எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். அதுலேருந்து அவர் 10 வருஷம் அவர் டச்சே பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். அந்த அடுத்த 2 எலெக்ஷனுக்கு ஒரு தனி செல்வாக்கோடு இருந்தார். இது நம்ம சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து தனிப்பெரும்பான்மை வரல. அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா போன முறை 2021 159 தொகுதி வந்து டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் 26 எலெக்ஷனில் 73 இடம் தான், 82 இடத்த வந்து அவங்க இழந்திருக்காங்க. இந்த தாவேக்கோட தாக்கமும் இருக்குது, இவங்களோட தவறுகளும் இருக்குது. அதே போல் அதிமுகவும் இதுக்கு அவங்க இதனால் தாவேக்கனால பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 75 இடம் வந்து 2021 இந்த முறை வந்து 52 இடம் தான் அவங்க வந்திருக்காங்க. 28 இடத்த வந்து அவங்க இழந்திருக்காங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். என்னதான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 108 சீட்டு ஜெயித்தாலும் அவங்க வந்து கூட்டணியே இல்லாமல் நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னால் அது வந்து அவங்களால நிறைவேற்ற முடியல. கூட்டணி வச்சா மட்டும்தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். இப்போ வந்து அதில் வந்து காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி இதர கட்சிகள்கிட்ட விசிகே உட்பட்ட கட்சிகளை வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு ரகசியமாக. அது வந்துச்சுன்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க. விஜய் நின்றுருக்க தொகுதி வந்து 2 தொகுதியில் ஒரு தொகுதியை வந்து அவர் ராஜினாமா பண்ணி ஆகணும். பண்ணாதான் அடுத்த ஒரு முதல்வர். அப்போ அந்த சீட்டை வந்து திரிஷா வந்து அங்கே போய் நிற்க போகிறாங்க, துணை முதல்வராக ஆக போகிறாங்க, அப்படி ஒரு தாக்கம் ஓடிட்டுருக்கு. நகைச்சுவைக்காக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் விஜய் ஜெயிக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவோட பிறந்த நாள். அடுத்த நாள் அவங்க திருப்பதி போயிட்டு வராங்க. நேராக வந்தது அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க மனைவி பிரச்சனை அவ்வளோ இருந்தும் இவங்க இது நடந்துட்டு தான் இருக்குது. அதே போல் இந்த 40 தொகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, சென்னை உட்பட வந்து திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த சென்னையை ஒட்டிய 40 தொகுதி. போன எலெக்ஷனில் இந்த 40 தொகுதியில் 39 தொகுதி வந்து திமுக ஜெயிக்குது. இது வழக்கமாக வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்கிற இதை வந்து இந்த முறை வந்து தகர்த்துருக்காங்க. அந்த 40 தொகுதியில் போன முறை வந்து மதுராந்தகம் மட்டும் அதிமுக ஜெயிச்சிச்சு. மரகதம் குமரவேல்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடி எம்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மதுராந்தகம் தொகுதி அவங்க தொகுதியிலும் அங்கே வந்து ஜெயித்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்கள வந்து அவங்க ஆட்சி பிடிக்க முடியல போன முறை. அதனால் அவங்க எம்எல்ஏவாக இருந்து போயிட்டாங்க. இந்த முறையும் ஜெயிச்சிருக்காங்க அதே மரகதம் குமரவேல். ஆனால் இது கிடையாது. மற்ற இதில் இந்த முறை இந்த 40 தொகுதியில் 2 தொகுதி தான் வந்து துறைமுகமும் சேப்பாக்கம் மட்டும் தான் திமுக ஜெயிச்சிருக்கு. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணிகளாக பிரிஞ்சு அவங்கவுங்க தனிப்பட்ட அரசியல்னால இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. இதில் தாவேக்கா விசிகா கம்யூனிஸ்டுகள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க, காங்கிரஸ் கிட்ட. இப்போ யார் ஆதரவு கொடுக்க முன் வருவான்னு பார்க்குறீங்க? அது மாதிரியான தகவல் எதுவும் கிடைக்குதா? ஏன்னா அந்த சைடில் பாமகவும் இருக்காங்க, அவங்களும் ஆதரவு தர தயாராக இருக்காங்கிற மாதிரியான தகவல் இந்த டாக்லாம் போயிட்டு இருக்குது. இது உண்மை. இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது உண்மை. ஏன்னா ஒரு அவகாசம் கொடுப்பாங்க கவர்னர் ஆட்சி அமைக்க. ஏன்னா பெரும்பான்மையாக வந்திருந்தால் கவர்னரே அழைப்பு கொடுத்துருப்பாங்க. பெரும்பான்மை இல்லைன்றதுனால இது போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த தோல்விக்கான விஷயங்கள் பற்றி நம்ம வருவோம். இந்த 40 தொகுதியில் பார்த்தீங்கன்னா முதல் தொகுதின்னு சொல்கிற கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதி. அதில் வந்து 9 ரெவென்யூ தொகுதின்னு சொல்லலாம். அது கும்மிடிப்பூண்டியில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வேட்பாளர் விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கும்மிடிப்பூண்டியில் 90% ஓட்டு பதிவாகுது. அதில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வேட்பாளர் விஜயகுமார் 94,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சிட்டிங் எம்எல்ஏ வந்து கோவிந்தராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 66,000 ஓட்டுகளும், ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு அந்த இடம் தள்ளப்படுது. என்னென்னா இந்த இடத்த வந்து தேமுதிக கேட்டது ஃபஸ்ட்டு. ஏன்னா அங்கே வந்து டில்லின்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார், அவர் கேட்டார். ஆனால் இது என்னென்னா இந்த இடத்துல ஒரு அரசியல். தேமுதிகவில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, இது போல் ரிஷிவந்தியம், அப்புறம் ஆம்பூர், அந்த குடியாத்தம், அந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அதில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு சில விஷயங்களுக்காக என்ன பண்ணுறோம், ஏவாவேல் வந்து மண்டல பொறுப்பாளராக இருக்கிறதுனால அந்த ஒரு சில தொகுதிகள் வந்து அவர் தரல. அப்போ வந்து இங்கே இந்த சைடு வந்து பார்க்குறப்போ கும்மிடிப்பூண்டியோட சான்ஸ் கேட்டாங்க. ஆனால் திருத்தணிக்கு அவ்வளோ அழுத்தம் தரல. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, டிஜே கோவிந்தராஜன் சொல்லிட்டு சிட்டிங் எம்எல்ஏ, அவர் மேலே வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து அவர் கட்சி மாவட்ட செயலர் பதவியிலேருந்தே எடுத்தாங்க நடுவில். அப்புறம் ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் அவர் மேலே இருந்துச்சு. அவருக்கு இந்த மாதிரி சீட்டே கிடைக்காதன்ற அளவு இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து லண்டன் வெங்கட்னு சொல்லிட்டு ஒருத்தர் பழக்கம், அவர் வந்து மாப்பிள்ளையோடைய ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு லாபியில் என்ன பண்ணுறாங்க, இவர் மூவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் லண்டன் வெங்கட்டும் எல்கே சுதீஷும் நல்ல க்ளோஸ். அப்போ என்ன பண்ண, இவரால் தான் ஃபஸ்ட்டு டிஜேஎஸ் கோவிந்தராஜுக்கு சீட்டு கிடைக்கிது, இந்த லண்டன் வெங்கட்னால தான். திரும்ப வந்து அவர் மூலயமா உருவாக்கப்பட்டவர் திருப்பி இவருக்கே கிடைக்கணுன்றதுக்காக இவர் என்ன பண்ண, எல்கே சுதீஷோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இவர்.
என்ன பண்ணுறாங்க, இதை விட நீங்கள் வந்து திருத்தணி அழுத்தம் கொடுங்க, கேட்குற மாதிரி கேளுங்க, கொடுத்துருவாங்கன்றாங்க. அதே போல் இவர், அதாவது இந்த ரிப்போர்ட், பெண் ரிப்போர்ட் அதெல்லாம் வருது இல்லைங்களா, இது கும்மிடி பூண்டியில் இவர் நல்ல ஒரு மாதிரி காமிச்சிடறாங்க இந்த பெண் ரிப்போர்ட்டில். ஏன்னா எல்லாம் இவங்களோட டீமில், பெண் டீம் இல்லையா, இது வந்து தவறான தகவல் வந்து மேல் இடத்துக்கு போனதுனால இந்த தொகுதி கொடுக்குறாங்க. இல்லைன்னா அந்த தொகுதி வந்து தேமுதிக கொடுத்துருப்பாங்க. தோல்வி தான் தேமுதிக கொடுத்துருந்தாலும் அந்த இடத்துல வந்து பெரும்பான்மையாக வந்து தாவேகா ஜெயிச்சிருக்கு. ஆனால் ஒரு இதுக்கு மாற்றாக பார்க்கக்கூடிய திருத்தணி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கு. இப்போ ஏன்னா அந்த இடத்துல திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் சந்திரன் சொல்லிட்டு, அவர் வந்து கோ ஹரி வந்து ஏற்கனவே இப்போ அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எம்பியாக இருந்தார், அப்புறம் எம்எல்ஏ வந்திருக்காரு, தொகுதிக்கு நல்லா தெரிஞ்சால் சரிங்களா. அதுக்கீடான ஆளை நிற்க வைக்காமல் அந்த இடத்துல வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி தேமுதிகவுக்கு ஒதுக்குறாங்க. அவர் வந்து தொகுதியில் அறியப்படாதவராக இருக்கார். இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த தொகுதியில் திமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி 3வது இடம் வருது. அந்த இடத்துல திமுக வேட்பாளர் கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கும். இது போல தான் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அதே போல் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தாயகம் கவிக்கு வந்து திருவிக்கா நகர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது ஜெயிக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதே போல் எழும்பூரில் சிட்டிங் எம்எல்ஏ வந்து பரந்தாமன், அவர் வந்து மாவட்ட செயலாளர் சேகர் பாபாவால் புறக்கணிக்கப்பட்டார். அதே போல் தான் அவரே வந்து சொல்லிய சிஎம்மோட தோல்விக்கு காரணம் வந்து சேகர் பாபுன்னு அவர் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கார். அதுவும் உண்மை, அது நான் பின்னாடி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதே போல் அம்பத்தூரில் ஜோசப் சாமுவேல், அவரில் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுறவர். அந்த மாதிரி தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் பல்லாவரம் கருணாநிதினு சொல்லிட்டு அவர் சிட்டிங், அவருக்கு எல்லா சந்து பந்தெல்லாம் தெரியும், அவங்களுக்கு எங்கெங்கே எப்படி வந்து ஓட்டுகளை வாங்கணுன்றது தெரியும். அங்கே போய் கூட்டணி தேமுதிகவுக்கு வந்து அனகை முருகேசன் ஒதுக்குறதுனால அந்த இடமும் தோல்வி ஆகுது சரிங்களா. சிட்டிங் எம்எல்ஏ கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த எப்படி என்ன இதுன்ட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதே போல் தான் இந்த எஸ்ஆர் ராஜா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் வந்து ரொம்ப நல்ல தெரிஞ்ச, அதாவது திமுக அவ்வளோ கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க. அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டதும் வந்து இந்த மாதிரி தோல்விக்கான காரணம். அதே போல் செங்கல்பட்டு தொகுதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி மதுசூதனன், அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க, நிறைய திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள சிட்டிங் அப்படியே போட்டிருந்தாங்கன்னா அப்படியே அந்த திமுக அதிருப்தி இல்லாமல் அந்த ஓட்டுகள் விழுந்துருச்சாவே அது ஜெயிச்சிருக்கும். இந்த சைடு திருப்பூர் எடுத்துட்டிங்கன்னா விசிகேல எஸ்எஸ் பாலாஜி, அவர் அந்த தொகுதி சிறப்பாகவே பார்த்தாரு, நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வனப்பகுதியில் இருக்கிற இதுக்கெல்லாம் ரோடெல்லாம் நிறைய கனெக்ட் ஆகிச்சு, அதுக்கு நிறைய வனத்துறையில் ஸ்பெஷல் ஆர்டர்லாம் வாங்கினார் மத்திய அரசுகிட்ட இருந்து. அதனால் நிறைய அந்த தொகுதிக்கு அவர் செஞ்சுருக்கார். அதே போல் தொகுதியில் அவர் போய் பார்வையிடுவார், நல்ல மக்களோட மக்களாக இருந்தார். அவரையும் சீட்டு தராமல் அந்த இடமும் வந்து வீணாக போச்சு. அதே போல் பூந்தமல்லி தொகுதி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமிக்கே தராங்க. ஒரு புதிய வேட்பாளர்னு சொல்லிட்டு இப்போ நரேஷ்குமார்னு ஒருத்தர் கேட்குறாரு, அந்த இடத்துல ஒரு யங்ஸ்டர், அவங்களுக்கு கொடுத்துருந்தா, ஏன்னா தொடர்ச்சியாக கிருஷ்ணசாமி ஏற்கனவே 2 முறை எம்பி 2 முறை எம்எல்ஏ கொண்டு வர்றாங்க. இவர் மேலே வந்து பூந்தமல்லியில் இப்போ ஜெயிச்சிருக்கிற தாவேகா வேட்பாளர் பிரகாசத்து மேலே பாலியல் புகாரே வந்துச்சு, கேஸு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்குது. ஆனால் அவருக்கு சீட்டு கொடுத்து அவங்க ஜெயிச்சே வந்துட்டாங்க. இந்த இடத்துல நல்ல திமுக வேட்பாளர் நிறுத்தியிருந்தால் இந்த எல்லாம் ஜெயிக்கக்கூடிய இடங்கள். போன முறையே வந்து பார்த்திங்கன்னா மீனவ சமுதாயத்துக்கு வந்து சரியாக வந்து திமுக அரசு வந்து இது பண்ணல, திட்டங்களை கொண்டு வரல, அதுக்கான மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு முன்னுரிமை தரல, ஒரு அமைச்சர் பதவி கூட வழங்கலை அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. மீனவ சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இவர் கேபிபி சங்கர் சொல்லி, அது வந்து அவரோட அண்ணன் வந்து கேபிபி சாமின்னு சொல்லி மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார் 2006 2011. அவரோட தம்பி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் வந்து அவர் பழிவாங்க நோக்கில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஜெயிலேருந்தே வந்து அவருக்கு கவுன்சிலர் ஜெயிச்சார். அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு தொகுதியை சூப்பராக வச்சுருந்தார். அவர்கிட்ட சீட்டை தராமல் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் கம்யூனிஸ்ட்டுக்கு கூட்டணி கொடுத்துறாங்க. இது என்னென்னா ஒரு மாதவர சுதர்சனத்துக்கும் இவருக்கும் வந்து பிரச்சனை, ஒரு மாவட்டம். ஆனால் மாதவர சுதர்சனமே தோற்று போகிறார், ஏன்னா அவர் மேலே அவ்வளோ அதிருப்திகள். நல்ல வேட்பாளரான திருவெற்றூர் அந்த கேபிபி சங்கர் கொடுத்து அந்த இடம் ஜெயிச்சிருக்கும். இதெல்லாம் வந்து திமுகவோட சின்ன சின்ன தவறுகள், சரியான ரிப்போர்ட் வந்து தலைமைக்கு போகல அப்படின்றது தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா அவர் கொடுத்து தான் மீனவ சமுதாயம் ஓட்டு, மற்றது நம்ம சமுதாயத்துக்கு தராங்க. ஏன்னா மீனவர்கள் பொறுத்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இது ஒரு பிரச்சனைகள் வந்து முக்கியமாக இவர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அந்த இடம் ஜெயிச்சிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பன் வந்து 3வது இடத்துக்கு போகிறாங்க அதிமுக. திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் வந்து 2வது இடம். அப்போ திமுக வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல. இதெல்லாம் ஜெயிக்கணும், இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதே போல் ஆர்கே நகரில் அவர் மரி வில்சன் ஜெயிச்சிருக்காரு 97,000 ஓட்டில் சரிங்களா. ஆனால் அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு இருக்குது, கல்லூரி நிர்வாகத்தில் பிரச்சனை. அவங்க அண்ணனுக்கு அடி வீடியோ பேசியிருக்கோம், அந்த நம்மளே நக்கீரில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு குற்ற பின்னணியோடு இருக்கிறவங்களுக்கு அவங்க சீட்டு கொடுத்து அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஆலந்தூரில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் தாமோ அன்பரசன்
தோற்று போகிறார். 2 முறை அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரீஷ்னு சொல்லி தொகுதி கூட ஃபுல்லாக இதுவாக இருக்க மாட்டேங்குது, தெரியாது, அவர் ஃபோட்டோ காமிச்சா கூட தெரியாது. ஆனால் அவர் வந்து அந்த விசில் சின்னத்துக்கு ஒரு தாக்கத்தில் வந்தது தான் இதெல்லாம், இந்த இடம்லாம். அவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. அதே போல் வந்து இதில் உத்திரமேரூரில் வந்து 5 முறை எம்எல்ஏ இருந்தவர் சுந்தர்னு சொல்லிட்டு, அவர் தோற்கடிக்கப்படுறார். அந்த இடத்துல வந்து பாமகவோட பெல்ட், அது பாமக 3வது இடத்துக்கு போகுது, விசில் வந்து முதல் இடத்துக்கு வருது. சுந்தர் 5 முறை எம்எல்ஏ பின்னுக்கு தள்ளப்படுறார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதை விட பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குமார் சொல்லிட்டு தாவேகா வேட்பாளர் இப்போ காஞ்சிபுரத்தில் ஜெயிச்சிருக்காரு. காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து முதலியார் சமூக ஓட்டு வந்து அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கிறதுனால சிட்டியில் இந்த பிள்ளையார்பாளையம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் ஓட்டு வந்து ஏடிஎம்கே வேட்பாளர்னா சோமசுந்தரத்துக்கு எப்பயுமே சாதகம் வந்து இப்போ வந்து 2வது இடம் வந்திருக்காரு. அந்த இடத்துல திமுக 3வது இடத்துக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் இந்த இப்போ ஜெயிச்சிருக்கிற அந்த ரஞ்சித் குமார் வந்து ஏடிஎம்கேல இருந்தவர். இந்த சோமசுந்தரத்துக்கு ஆவாதனால அவர் என்ன பண்ணுறாரு, தீபா கட்சி ஆரம்பித்தாங்களே ஜெயலலிதா இறப்புக்கு முன்னாடி, அப்போ போயிட்டு அவர் டெய்லி சாப்பாடு போட்டுருந்தார். உணவு அமைச்சர்னு கூப்பிட்டாங்க. அவர் வந்து வாய்ப்பு கிடைச்சா அடுத்து உணவு அமைச்சர் ஆகிடுவார். அந்த அளவுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டிருந்தார் அந்த கட்சியில் வேலைகள். அப்புறம் வந்து இதுக்கு தினகரன் கட்சியில் சேர்ந்து அப்போ 25,000 ஓட்டு வாங்கி அப்போ உத்திரமேரூர் தொகுதியில் நின்றப்போ சோமசுந்தரத்தை தோற்கடிக்கிறார். அப்போ வந்து சுந்தர் எம்எல்ஏவை ஜெயிக்கிறார் திருப்பியும். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ பன்னீர்செல்வம் டீமில் போகிறார். அங்கே போய் எடுப்படல, என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் பண்ருட்டி ராமச்சந்திரன் வச்சு இந்த ரஞ்சித்குமார். சரி, கடைசியில் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த 4வது நாள் 3வது நாள் வந்து தாவேக்கால சேர்றார். அப்போ தாவேக்கால ஒரு நிர்பந்தம் சொல்கிறாங்க. அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் வந்து தென்னரசுன்னு சொல்லிட்டு அவர் மாவட்ட செயலாளர், அது ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் செல்வப்பிறந்தை எதிர்த்து போட்டிடுறாரு. அவருக்கு நீங்கள் வந்து செலவுக்கு தேர்தலுக்கு செலவுக்கு நீங்கள் பார்த்துக்கணுன்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கட்சிக்கு ஒரு நிவாரண இது ஒரு நிதியை கொடுத்துட்டு காஞ்சிபுரத்தில் நிற்கிறாரு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வரலாறுலேயே பார்க்க முடியும். ஒன்று வன்னியரும் முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அந்த இடத்துல வந்து ஜெயிப்பாங்க. அது வந்து திமுக அதிமுக மட்டும் வரும்ன்ற இடத்துல எதுவுமே இல்லாத ஒரு ரஞ்சித் குமார் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்து அங்கே வந்து எம்எல்ஏ ஜெயிக்கிறார். அது பெரியவர் என்ன ஓட்டில் எம்எல்ஏ ஜெயிக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு தலைவர் செல்வப்பிறந்தை ஜெயிக்கிறாரு தென்னரசு. அவரே சொல்கிறாரு ஃபோன் பண்ணி, என்ன தென்னரசுன்னா எனக்கே ஒன்றும் தெரியலனா இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு அவருக்கே ஒரு வியப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அலைகள் இருந்தாலும் டிஎம்கேயோட ஒரு சில தவறுகளும் இருக்குன்னு தான் நம்ம இதில் சொல்லணும். அதே போல் செய்யூரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர் வந்து எம்பிக்கு நின்றார், எம்எல்ஏ நின்றார், ரொம்ப நாளாக வாய்ப்பு கேட்குறாரு. இந்த முறை அவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் என்ன, அதிமுக வந்து ஆட்சி அமைக்கல. இதுதாங்க நிலவரம். இப்போ திமுக வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரியான கவனக்குறைவு அல்லது உள்ளடி வேலை இதனால் தோற்றிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ முதல்வர் தொகுதியில் என்ன நடந்துச்சு, அவருடைய தோல்விங்கிறது எதனால் நடந்துச்சு சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அதான் மண்டல பொறுப்பாளர் ஒரு சைடு வந்து ஏவா வேலு, அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொகுதியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர், வாணியம்பாடியில் அந்த திருப்பத்தூர் திமுக மாவட்ட செயலாளர் தேவராஜ், அவருக்கு சீட்டு தரல. சரிங்களா, அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்து அந்த இடத்துல ஏடிஎம்கே வந்து ஜெயிக்க ஜோலார்பேட்டை தொகுதி. அதே போல் தான் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, அவருக்கு அதாவது ஒரு சில செட் ஆகலைன்றப்போ மாற்றுறாங்க. அதே போல் தான் திருத்தணியில் வந்து வேறு நிர்பந்தத்துக்காக தள்ளுறாங்க. ஏன்னா விஜயகாந்தோட மகன் வந்து வேவாவேலோட பொண்ணை வந்து திருமணம் செய்து வைக்கிறதாகவும் அதுக்காக வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு 6 சீட்டு சொன்னது 8 ஆனது, அப்புறம் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது, அதுக்கப்புறம் 10 சீட்டுன்னு சொல்லி அதிகரித்தாங்க. இந்த 10ல் எத்தனை வந்திருக்குன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அது வந்து அனலைஸ் பண்ணாமல் கொடுத்தது தான் திருத்தணியோட தோல்விக்கும் காரணம். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல்வர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ் வந்து முன்னாடியே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது உதயச்சந்திரன் ஐஏஎஸும் சேகர்பாபு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து கொண்டு போகல. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து 1000 லைட்லாம் நிற்பார், முக ஸ்டாலின் வந்து நிற்பார். 2011 வந்து புரட்சிவாக்க தொகுதியை வந்து பிரிக்கிறப்போ கொளத்தூர் தொகுதி வந்து உருவாகுது. அந்த தொகுதியில் வந்து நில்லுங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அப்போ ஐஎஸ் எஸ்பியாக இருந்து சந்திரசேகர், யாருன்னா அந்த தமிழிசை தங்கப்பாண்டி இருக்காங்களே அவங்க ஹஸ்பண்ட், அவர் வந்து அந்த ரெஃபர் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. அதே போல் நின்று அவர் ஜெயிக்கிறார், தொடர்ச்சியாக ஜெயிக்கிறார். இந்த முறை வந்து ஐஎஸ் ரிப்போர்ட் சொல்கிறாரு, ஏடிஜிபி செந்தில்வேலன் வந்து சொல்லியும் இவங்க 2 பேர் வந்து கேட்கல. உதயச்சந்திரன் ஐஏஎஸும் சேகர்பாபு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற உடனே, ஏன்னா இவங்க அவ்வளோ திட்டங்களும் அந்த குளத்தூரில் செஞ்சுருக்காங்க. ஆனால் உளவுத்துறை எச்சரித்து வந்து இந்த இடத்த நீங்கள் பண்ணாத தப்பு சிஎம்மோட காதுக்கு கொண்டு போயிடணும். அது அவங்க வந்து அந்த டீமோட அந்த இப்போ தேர்தல் பணிக்குழுக்கிட்ட இவங்க அதை விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கணும். சேர்த்து ஆலோசித்து வேறு எதுனா தொகுதி நின்றுருக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே வந்து விஜய் நிற்கிறாரு, அதோட தாக்கம் இருக்குது அப்படின்னு இவங்க நல்ல கரெக்டான ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது மறைக்கப்பட்டிருக்கு முழுக்க.
சரிங்களா? இது ஒரு முக்கியமான காரணம். ஒரு சிஎம்க்கு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தாவேகா கிட்ட அது ஒரு மாவட்ட செயலாளர், அதாவது இன்னொரு விஷயம், இப்போ அந்த வேட்பாளர்கிட்ட தோத்தார் இல்லையா சிஎம், அந்த விஎஸ் பாபு வந்து திமுகவில் அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் பிரிக்கிறப்போ அவர் தான் வந்து இந்த கொளத்தூர் தொகுதி வந்து சிஎம் வந்து நிற்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஏடிஎம்கேக்கு போனார், அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டார், ஏடிஎம்கே போனார், சேகர்பாபு ஏடிஎம்கேலேருந்து இங்கே வந்தார். இது ஒரு கதை. இது முழுக்க கவனக்குறைவானால் தான் இந்த சிஎம் வந்து இந்த தொகுதி தோத்ததுக்கான காரணமே. இல்லை, இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இப்போ உளவுத்துறை எச்சரித்ததை மீறி சேகர்பாபு எந்த நம்பிக்கையில் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, முன்னாள் எம்எல்ஏ, எழும்பூரோட முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் வெளிப்படையாகவே சேகர்பாபுவை விமர்சிக்கிறார், 2-3 பதிவுகளாக போடுறார். இது வந்து ஒரு உண்மை. உளவுத்துறை வந்து என்ன பரிந்துரை என்ன பண்ணுறாங்க, திருவாரூர், இப்போ கலைஞர் பாணியில் திருவாரூர் போயிடுங்க, சேஃப். ஆமாம், டெல்டா பகுதி போயிட்டா சேஃப் அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க. அதை வந்து அவர் சிஎமோட காதுக்கே கொண்டு போகல. இல்லை தெரிஞ்சும் வந்து இது பண்ணாங்களா, தைரியம் கொடுத்தாரா? ஏன்னா சேகர்பாபு நான் பார்த்துக்கிறேன் அந்த எல்லா வேட்பாளருமே மாற்றினார். இதே வார்த்தையை தான் பரந்தாமன் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதே தான், அதே பார்த்து தான் எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ என்னாச்சு, 38 தொகுதியும் பார்த்துட்டார் அவர். அதை தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? அதாவது நீங்கள் 38 தொகுதி இழந்ததை விட இன்னைக்கு சிஎம் தொகுதி இழந்தது ஒரு திமுகவுக்கு பெரிய ஒரு கரும்புள்ளின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது காரணம் யார்? இவர் தான். அதே போல் உதயச்சந்திரன், இவங்க 2 பேர் தான். இதுதாங்க காரணம். கலை நிலவரத்தை வந்து இவங்க பெண் டீமை நம்பிட்டாங்க, அடுத்த இது நம்பிட்டாங்க. அதாவது இவங்க ஃபஸ்ட்டு வேட்பாளர்களை வந்து ரொம்ப அருமையாக தேர்வு செஞ்சாங்க. அப்படியே ஒரு பெண் டீம் போட்டாங்க, தனி உளவுத்துறை போட்டாங்க, இன்னொரு டீமை போட்டு எல்லாத்தையும் இது பண்ணாங்க. கட்சியிலேருந்து வாங்கினாங்க, போலீஸ் ரிப்போர்ட் எல்லாமே வாங்கி நேர்காணல் நடத்தினார், 1-to-1 வச்சார், எல்லாமே பண்ணது ரைட்டு. கடைசி நேரத்தில் மாப்பிள்ளைக்கு ஒரு லாபி, இந்த லண்டன் மெகட் மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி ஒரு இது, இன்னொன்று கிச்சன் கேபினெட் அந்த சைடு ஒரு சில விஷயம். இப்போ விஜி ராஜேந்திரன் திருவள்ளூர் தொகுதி, அவர் வந்து தோற்றுருவார்னு ரிப்போர்ட்டே இருக்குது. போன எலெக்ஷன்லேயே அவர் வந்து திமுக அலையினால் தான் அவர் ஜெயிச்சார், திமுகன்ற ஒரு சிம்பிள்னால தான் ஜெயிச்சார் அவர். அதுக்கப்புறம் வந்து சிஎம் கூட வாக்கிங் போகிறாரு, அவங்க வீட்டுக்கு டைரெக்டாக கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி, அவருக்கு இல்லைன்னா எப்படி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி அந்த தொகுதி வந்து இழந்திருக்கு. இன்றைக்கி அந்த இடத்துல விசிஆர் குமரன் ஒருத்தர் வந்து சீட்டு கேட்டார். அவர் கொடுத்துருந்தா ஓரளவு அந்த இடத்துல தாக்கு பிடிச்சிருக்கும். அந்த இடத்துல அந்த போல் நிறைய மிஸ்டேக். அதாவது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா மண்டல பொறுப்பாளர்கள் ஒரு வேண்டப்பட்ட ஆட்கள், அடுத்து மாவட்ட செயலாளர்கள் வேண்டப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் இன்றைக்கி வந்து இந்த 40 தொகுதியும் திமுக வந்து 2 தொகுதியை விட்டு மீது எல்லாத்தையும் இழந்திருக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ கணக்குகள் பார்த்து திமுக நிப்பாட்டி தோல்வியை சந்திச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த கணக்குகள் எதுவுமே இல்லாமல் விஜய் வந்து பல தொகுதிகளில் வேட்பாளர்களை போட்டார், அதான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ அது என்னதான் களத்தில் ஒர்க் ஆகிருக்கு? அது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாங்க இது ஒரு பிரேக்கிங்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், ஏன்னா எப்பயுமே திமுக அதிமுக இல்லை காங்கிரஸ் யார் இருந்தாலும் சரி, ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொது தொகுதியில் ஒரு வேட்பாளர் போடுறப்போ அந்த தொகுதியில் பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்தவங்க யார் அதிகமாக இருக்காங்க அந்த மாதிரி வேட்பாளர். இப்போ காஞ்சிபுரம் எடுத்துட்டிங்கன்னா முதலியாரா வன்னியரா, உத்தரமேரூர் எடுத்துட்டிங்கன்னா வன்னியர் பெல்ட்டு, திருப்பூர் எடுத்துகிட்டா வன்னியர் பெல்ட் அப்படின்னு இருந்ததை உடச்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 46 தனி தொகுதி இருக்குது. இதில் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்கள வேட்பாளர் நிறுத்துவாங்க. ஆனால் பொது தொகுதியில் இந்த முறை திமுக வந்து திருப்பூரில் நிறுத்தினாங்க. ஜெயலலிதா வந்து ஒரே ஒருத்தர் வேட்பாளர் வந்து ஒரு முறை தைரியமாக நிறுத்தி அவங்க இந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த முறை விஜயோட தைரியம் இந்த விஷயத்தில் எந்த அடிப்படையில் இவர் தைரியத்தோடு வந்து 76 தொகுதி வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு வருகிறார். இது வந்து 46 தனி தொகுதி போக 30 ஜெனரல் பொது தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்தி இந்த மாதிரி தைரியமாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆனால் ஒரு சில இடங்களில் இவரும் சாதி பார்த்து தான் வேட்பாளரில் போட்டிருக்காரு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. ஸ்ரீரங்கமாக இருக்கலாம், மயிலாப்பூராக இருக்கலாம், இங்கெல்லாம் பிராமணர்கள் தான் நிறுத்தி, அதுதான் ஒரு தாக்கத்தில் இருந்து போடுறாரு. அவங்க ஜெயிக்கிறேன் நானா எம்எல்ஏ. நீ பார்த்தீங்கன்னா ராயபுரம் வந்து என்னோட கோட்டை, ராயபுரத்தில் யாரும் நிற்க இது பண்ணுவாங்க, முடிசூடா மன்னன். ஆமாம், முடிசூடா மன்னன் சொல்லிட்டு மைக் டைசன், நம்ம ஜெயக்குமார் அண்ணன் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர். ஆட்டோ ஓட்டுறது சாதாரணம் இல்லை, அது ஒரு தொழில். ஆட்டோ ஓட்டுற ஒரு சாமானியன் வந்து ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இன்றைக்கி ஒரு சாமானியன் வந்து வந்திருக்காங்க. அதே போல் இங்கே வந்து தென்னரசு ஒரு என்ன சொல்கிறது காங்கிரஸோட மாநில தலைவரை வந்து தோக்கடிச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய இடத்துல இதே ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார் திமுகவில், விஎஸ் பாபு இப்போ ஒரு முதல்வர் வேட்பாளர் வந்து தோக்கடிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து
இதில் இப்போ திமுகவோட கோட்டை சென்னை, சுற்றியுள்ள 3 மாவட்டங்கள் திமுகவோட கோட்டை அப்படிம்பாங்க. ஆனால் இந்த கோட்டையிலேயே பெரிய ஓட்டையை விஜய் போட்டிருக்காரு. இது வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கும், திமுகவுக்குன்னா இங்கே எத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்குது, திமுக தான் சென்னை அப்படிங்கிற இடத்துல. அதிமுக உள்ள வர முடியாத நேரத்தில் எப்படி தாவேக்கா உள்ளே வந்துச்சு? அதுதாங்க பொதுவான அலையில் அது வந்துருச்சா அல்லது இதுக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா? விசிலோட அலை மாற்றத்தை வந்து மக்கள் வந்து மாற்றி போடுறோம், இந்த முறை இவருக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது இவரோட ஃபேன்ஸ், அதே போல் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இது பண்ணணும். அதாவது என்ன பண்ணுன்னா, திமுக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க, யங்ஸ்டருக்காக உள்ளே வந்து சேர்த்தாங்க, இது பண்ணாங்க, ஒரு பதவி கொடுத்தாங்க, ஐடிவிங்க அது இதுன்னு பண்ணாங்க. அதை தாண்டி நிறைய வேலைகள் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் வெளியே விட்டாங்க. இவங்க என்னென்னா திமுக தானே நம்ம போட்டி, ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி இது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கண்டுக்காமல் விட்டாங்க. ஒரு 30 வருஷம் இந்த தொடர்பிலே இல்லை, வேறு யாருமே வரல. அப்படி யாருன்னா கட்சி ஆரம்பித்தாங்கன்னா கமல் உட்பட வேறு யாருன்னா இருந்தாலும் சரிங்களா, வந்த வேகத்திலே போயிட்டாங்க. இப்போ தேமுதிக வந்துச்சு, வந்த வேகத்தில் போயிடுச்சு, அந்த மாதிரி முடிச்சு விட்டு இருந்தாங்க. இது வந்து திடீர்னு எதிர்பார்க்கல இவங்க. இப்படி ஒரு தாக்கம் வந்ததுமே ஃபுல்லாக அந்த யங்ஸ்டர்ஸோட இது வந்து. அதே போல் சோஷியல் மீடியா, அதில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவை அடிச்சிக்கவே முடியாது. என்னதான் திமுகவோட ஐடிவிங் இருந்தாலும் தாவேக்காவோட ஐடிவிங்கு எக்ஸலன்ட் தான் சொல்லும். ஏன்னா எல்லா குழந்தைங்க வரைக்கும் இது கொண்டு போய் சேர்த்துருக்கு இந்த விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம். அதே போல் இந்த வேட்பாளர் குளறுபடி முக்கியமாக, அதே போல் உளவுத்துறை சொன்ன விஷயத்தை இவங்க இது பண்ணலை. அதனால தான் முதல்வரோட தோல்விக்கே காரணம். அதை வந்து இவங்க எல்லாம் மாற்றி மறுசீரமைப்பு பண்ணால் தான் திருப்பி வந்து திமுகவான திருப்பி வந்து மறுகட்டமைப்பு பண்ணால் தான் திமுக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போ இதில் அதிமுக நாளைக்கு எம்எல்ஏக்கள் கூட்டம்லாம் போடுறாங்க. அதிமுக 3வது இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? சென்னையில் பெருமளவில் அவங்களால பர்ஃபார்மே பண்ண முடியல அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறது? எப்படி திமுக வந்து பின்னுக்கு தள்ளிட்டு தாவேக்கா வந்துச்சோ அதே பாணியில் தான் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா போன முறையை விட இந்த முறை நிறைய சீட்டை வந்து இழந்திருக்காங்க, நிறைய இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதே போல் வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து அவங்க கூட்டணியை சேர்த்தது அவங்களுக்கு ஒரு பலவீனம் தான். அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பாஜகவில் உதகை மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க, இது எல்லாமே தோல்வி தான். ஏன்னா ஒரு பெரிய மாயையை கொண்டு வச்சு பாஜக, சரிங்களா, இப்போ வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்கு. எப்படியாச்சும் உள்ள தமிழ்நாட்டை பிடிச்சிடணும். இப்போ என்னென்னா இந்திய அளவில் வந்து திமுக, அதாவது திராவிட அரசை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பரப்புரையில் தான் அவங்க இருக்காங்க. அதான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க தமிழ்நாட்டில், ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க, இதெல்லாம் தோல்வின்றதில்லை, அவங்க கூட்டணி தோத்துச்சுன்றது கிடையாது. பாஜக ஆர்எஸ்எஸோட இது பெரிய ஒரு வெற்றின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு. இந்த 3 மாநில தேர்தலையும் குறிப்பாக தமிழ்நாட்டை வந்து திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சது அவங்க பெருமையாக இதுவாக நினைக்கிறாங்க. ஏன்னா அசைக்க முடியாத ஒரு இதாக இருந்துச்சு, அதை வந்து விஜய் மூலமாக இது பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் திமுக வந்து ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும், ஆளுங்கட்சியாக இருக்கும். அது மாதிரி அதிமுக எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இருக்கும். இந்த தேர்தலில் திமுக அதிமுக ரெண்டுமே எதிர்கட்சியாக இருக்குது. விஜய் ஆளுங்கட்சியாக இருக்கிறார் அப்படின்னா அது எப்படி இருக்கும் களம்? இல்லை இன்னொன்று பார்க்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தாவேக்கா ஜெயிச்சிருக்கு, ஆனால் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியல. இது ஒரு வித்தியாசமான அரசியல் தான் இது இந்த எலெக்ஷன். அடுத்து திமுக வந்து எதிர்கட்சியாக அந்தஸ்தில் இருக்குது, ஆனால் அந்த தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவராக முடியாது, அந்த சூழ்நிலை இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி தான் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து அதிமுக வந்து ஓரளவு கணிசமாக ஜெயிச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் இவர் பெரும்பான்மையான ஓட்டில் வந்து ஜெயிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவரால் வந்து எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல. இதுதான் இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான ஒரு பாடம்னே சொல்லலாம். ரொம்ப நன்றிண்ணே. தேர்தல், சென்னையில் நடந்த விஷயங்கள் இப்படின்னு பல கோணங்களை பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கிறோம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.